இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இது போட்டிருந்துச்சு டெய்லி ரொட்டீன்லாம். இது வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நான் உங்களுக்காக ஷார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் எல்லாமே அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாமே பார்த்தா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னதுன்னா, வேக்கப் ஏர்லி 5 AM to 7 AM. எதுக்குன்னா காலையில் தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்குமா. அதனால் காலை எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணால் சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகுமா. அதனால் வந்து எப்போவுமே காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்களா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால தான் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம்னா வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, சிங்க் ஆகுது. செகண்ட் வந்து 1 hour மார்னிங் ரொட்டீன். இது வந்து அவங்க என்ன பேர் வச்சு சொல்கிறாங்கன்னா 1 hour மார்னிங் ஃபார்முலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வந்து மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 minutes ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வாக்கிங் போவாங்க. இது எதுக்குன்னா எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 30 minutes வந்து ஏதாவது ரீட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பாட்காஸ்ட் பார்க்குறது, இல்லாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏதாவது பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 hour பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. ஆனால் 1 hour பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 minutes எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம், வாக்கிங் வேணால் பண்ணலாம். ஆனால் இதே அவங்களாம் டெய்லி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லுது. கொஞ்சம் கஷ்டம் தான் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் பண்ணுறது. தேர்ட் வந்து என்னென்னா, பிளான் யுவர் டே. தேர்ட் வந்து என்னென்னா, பிளான் பண்ணி பண்ணுவாங்களாம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் தான் பண்ணுவாங்களாம். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொன்று பாருங்கள், இது வந்து கீழே போட்டிருந்துச்சு, எ க்ளீன் பிளான் இஸ் ஈக்குவல் டு கிளியர் மைண்டு. ஆமாம், அப்படி பார்த்தா இது கரெக்டு தான். இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணனே தெரியாமல் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணி அந்த டே வந்து சூப்பராக நடக்கும். என்னதுன்னா, டீப் செக்ஷன். அவங்க வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண மாட்டாங்களாம். 90 minutes பண்ணால் ஒரே ஒர்க் தான் பண்ணுவாங்க, அதுவும் ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பெனிஃபிட் இருக்கும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதான். 5th ஒன் என்னென்னா, ஈட் அண்ட் ஹைட்ரேட். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எப்போயும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் டெய்லியும் 2 to 3 liters வாட்டர் குடிப்பாங்களாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பாடி வந்து எனர்ஜியாக இருக்குமா, பூஸ்ட்டாக இருக்குமா. பிரெயினுக்கு வந்து ஃபியூவல் போடணும் கன்ஃபார்ம் திங்க் பண்ணுறதுக்கு. நம்ம எதுவுமே வந்து நம்ம சாப்பிடாமல் எதுவுமே இருந்தாலும் பிரெயின் எதுவும் யோசிக்காது, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு நினச்சி பார்க்கும்போது சிம்பிளாக தான் தெரியும் டெய்லி சாப்பிட்றது. ஆனால் இது வந்து சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்களாம் சாப்பிட்றத எப்போவுமே. 6th ஒன்று என்னென்னா, ஈவினிங் ரிஃப்ளெக்ஷன். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளால் இன்றைக்கி என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு, நம்ம பிளான் வந்து கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அதை யோசித்து பார்க்கும்போது அந்த பிளானில் வந்து ஏதாவது பண்ணாமல் இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து யோசித்து பார்ப்பாங்களாம், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. 7th பாயிண்ட் என்னென்னா, ஸ்லீப் பை 10:30 PM to 11 PM. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு வந்து தூங்கிடுவாங்களாம். அதுவும் இந்த 10:30 11 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து கம்பல்சரி. அது எதுக்குன்னா வந்து நம்ம மைண்ட் வந்து ஷார்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம தூங்கும்போது தான் நம்ம பாடி வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதனால தான் வந்து அவங்க தூங்குறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம், கரெக்டாக தூங்கிடுவாங்களாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு ரியலாக வந்து ஆர்டிக்கிளில் வந்து நிறைய ஸ்டெப் இருந்துச்சு. நான் ஒரு 7 மட்டும் ஷார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த 7ல் நம்மளால் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. மெயினாக என்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மணி to 7 மணிக்குள்ளே எந்திரிக்கணுமா. இது வந்து எந்திரிச்சிடலாம், ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலாம், டிக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன் 1 hour. ஸோ மார்னிங் ரொட்டீன்றது 1 hour பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ராங் போட்டு வச்சுக்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் யுவர் டே. நம்ம டே வந்து பிளான் பண்ணணுமா. ஸோ இது வந்து பண்ணிக்கலாம், டிக்கு. 4th வந்து என்னென்னா, நோ மல்டி டாஸ்கிங். இது வந்து பண்ணிக்கலாம், டிக்கு. 5th வந்து என்னென்னா, ஈட் அண்ட் ஹைட்ரேட். ஸோ இதுவும் வந்து நம்ம பண்ணலாம், சாப்பிட்றது தான், சாப்பிட்றலாம், தண்ணி குடிச்சிடலாம். ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை, திக்கு. 6th ஒன்று என்னென்னா, அதாவது நைட் யோசிச்சு பார்க்க சொன்னாங்களா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து பண்ணலாம், ஒரு 10 நிமிஷமாக இல்லாட்டி 5 நிமிஷம் தான் ஆகும் யோசிச்சு பார்த்துட்டு தூங்குறதுக்கு. ஸோ இதுவும் பண்ணலாம், திக்கு. 7th ஒன்று என்ன சொன்னாங்க, 10 to 11 மணிக்குள்ளே தூங்க சொன்னாங்க. இதுவும் தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 week ட்ரை பண்ணால் அப்புறம் நார்மலாக தூக்கம் வந்துடும். ஸோ இதுவும் பண்ணிடலாம் 7th ஒன்றும். எனக்கு வந்து செகண்ட் ஒன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 1 hour ரொட்டீன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மற்றபடி வந்து ஃபாலோ பண்ணலாம், எல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லாட்டி உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.